ஹலோ மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜோட எபிசோட் 15. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் ஆகுது. காலையில் பார்த்தா டேஹுங் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். ஜங்கு கூட வெளியில் போகிறோன்னு அவன் வந்து ஷவர் எல்லாம் குளிச்சுட்டுலாம் வெளில வந்தோடனே ஜங்குக்கை பார்க்குறான். அவன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே போகிறான். ஸோ டேஹுங் வந்து கீழே போகிறான். கீழே போனால் ஜிமின் வந்து உட்காந்துருக்கான். உடனே வந்து ஜிமின் பார்த்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்கும் சிரிச்சிட்டே குட் மார்னிங் சொல்கிறான். நீ இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். ஆமாம், நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா ஜங்குக்கு வந்து என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறான். நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ணுறான். மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். ஃபைனலி வந்து ஜங்குக்கு வந்து டேஹுங்க்கு வந்து சான்ஸ் தரான்னு சொல்லி ரொம்ப நல்லதாச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஆமாம் இன்றைக்கி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் அவங்ககிட்ட சேர்ந்து சிரிச்சிட்ருக்கான். இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போதே ஜங்குக்கு வந்து கீழே இறங்கி வரான். அப்போ வந்து டேங் வந்து ஜங்குக்கை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து ஜிம்கிட்ட போய் நிற்கிறான். ஆமாம், நானும் டேஹுங்கும் இன்றைக்கி வந்து வெளியில் போகிறோம். நாங்கள் சாப்பிட வந்தால் தான் வருவோம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து ஹாப்பி ஆயிடான். ஆமாம், இதுதான் நடக்கணும். நீங்கள் 2 பேரும் வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கை வந்து ஹக் பண்ணுறான். தேங்க்யூ நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து டேஹுங் கிட்ட வந்து போகிறான். டக்குன்னு கிளம்பி நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்கும் சரின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ரூமுக்கு போயிடறான். அப்போ வந்து ஜிமின் வந்து போக போகிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்டோன்னே ஜிமின் வந்து நின்று என்னன்னு சொல்லி கேட்குறான். இல்லை, நான் அன்றைக்கி அதெல்லாம் பேசினதுக்கு ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து நீ வந்து புரிஞ்சுக்கிட்டல, அதுவே எனக்கு போதும், சாரிலாம் ஒன்றும் தேவையில்லை, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அங்கேருந்து போகிறான். உடனே ஜங்குக்கு வந்து அப்படியே நிற்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து டேஹுங்கையும் கீழே வந்துடுறான். வந்தோடனே வந்து ஜங்குக்கை பார்த்து நம்ம இப்போ போகலாம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு சரின்னு சொல்லி அவங்க 2 பேர் வெளில போகிறாங்க. அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து காரை வந்து திறக்க போகிறான். அப்போ வந்து டேங் வந்து இல்லை, நம்ம இன்றைக்கி வந்து பைக்கில் போவேன், எனக்கு பைக்கில் போகணுன்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் சரின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டெல்லாம் போட்டுட்டு ஜங்குக்கு வந்து பைக் மேலே ஏறி வரான். டேஹுங் வந்து பின்னாடி உட்காந்து அப்படியே ஜங்குக்கோட இடுப்பை வந்து பிடிக்கிறான். பிடிச்சோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துருக்கான். இது ஓகே தானே அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து சரி ஓகே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது ஜங்குக்கு வந்து நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே நீ என்ன இப்போ கேட்குற, பைக்கை ஸ்டார்ட் பண்ணோன்னே அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே எனக்கு வந்து புரியலை, நீ வந்து கூட போகணுன்னு சொன்னதுனால நான் வந்து கிளம்பிட்டேன், ஆனால் எங்கே போகணுன்னு நீ வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். நம்ம வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் போவோம் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் அங்கே போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து ரீச் பண்ணோடனே அங்கே போய் நிறையா ரைட்ஸ்க்கெலாம் போகிறாங்க. போனோடனே வந்து ஜங்குக்கும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுறான். அவன் வந்து நல்லா சிரிக்க செய்கிறான். அப்போ வந்து டேங் வந்து அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து டேங்கை பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து இல்லை, நீ சிரிக்கும் போது ரொம்ப க்யூட்டாக இருக்க, பன்னி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நான் வந்து ஒன்றும் க்யூட்டெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். இல்லை, நீ வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். க்யூட்டுன்னு சொல்லாதன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். நான் அப்படி தான் கூப்பிடுவேன், நீ வந்து பன்னி, என்னோட பன்னி அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து எதையாச்சும் பண்ணிதல அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க இவங்க 2 பேரும். இப்போ பார்த்தா அங்கே ஒரு கடை இருக்குது. அதில் வந்து டேங் வந்து அங்கே போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே ஏன் நம்ம ஏதாச்சும் பெரிய ஹோட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். இல்லை, எனக்கு வந்து இங்கே தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி டேங் சொன்னோன்னே இவங்க 2 பேரும் அங்கே போகிறாங்க. அங்கே வந்து ஒரு வயசான பாட்டி வந்து டப்புக்கி வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே வந்து டேங் வந்து 2 டப்புக்கி அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அவங்களும் வந்து சர்வ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ வந்து அந்த பாட்டி வந்து கொடுத்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் ஜோடி வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படியே ப்ளஷ் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜங்குக்கு வந்து அதை கேட்கவே இல்லை. இவங்க 2 பேர் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து டேங் வந்து கேட்குறான், அந்த பாட்டி என்ன சொன்னாங்க நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து இல்லையே, அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து நம்ம 2 பேர் ஜோடி வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். சொன்னோடனே இவன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத வந்து சோக் பண்ணோடனே அப்படியே இரும்பிகிட்ருக்கான். உடனே வந்து டேங் வந்து தண்ணி எடுத்து கொடுத்து பின்னாடி வந்து முதுகை ரப் பண்ணி விடுறான். நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க.
கொஞ்ச நாள் இப்படியே போகுது. டேஹுங்கும் ஜங்குக்கும் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுறாங்க. இப்போலாம் ஜங்குக்கு வந்து டேஹுங் வந்து திட்டுறதே இல்லை. இவங்க 2 பேர் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படி இருக்காங்க. அப்போ வந்து டேஹுங் வந்து ஜங்குக்கு வந்து இவனை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு டேஹுங் வந்து இருக்கான். ஆனால் ஜங்குக்கு வந்து சும்மா டேஹுங்கை ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். அவன் மனசில் இன்னும் வந்து ஜிமின் தான் இருக்கான். இவங்க எப்போ பார்த்தாலும் இவங்க யூமின் வந்து கூட இருக்கிறத பார்த்தாலே ஜங்குக்கு வந்து கொஞ்சம் ஜெலஸ் ஆவான். ஆனால் அது வந்து வெளியிலேயே காட்டாமல் இருப்பான். இந்த பக்கம் யூன்மின் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்காங்க. நிறையா டேட்ஸ் போகிறது, வெளில போகிறது, சுற்றுறது, எல்லாம் அவங்க 2 பேரும் நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. மேரிட் கப்புள் மாதிரி. அப்புறம் ஒரு நாள் வந்து எல்லோரும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ பார்த்தா ஜிமினுக்கு வந்து வாமிட் வர மாதிரி வருது. உடனே அவன் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை பாதியிலே விட்டுட்டு போய் வந்து வாமிட் எடுக்கிறான். வாமிட் எடுத்தோடனே எல்லோரும் போய் ஒரியாகி என்னாச்சு ஜிமின் ஓகேவா அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் முதுகை தேய்ச்சி விட்டுட்ருக்கான். அப்போ பார்த்தா ஜிமின் வந்து வாமிட் எடுத்துகிட்ருக்கான். எல்லாம் முடிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வெளில வரும்போது ஜின் வந்து நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து ஓகே தான், சும்மா கொஞ்சம் டயர்டாக தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். அப்போ வந்து ஜின்க்கு வந்து சடன்லி வந்து ஞாபகம் வருது. ஓ மை காட், வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து அங்கேருந்து வெளில போகிறான். போனோடனே டேஹுங் வந்து பின்னாடியே வரான். டேஹுங்கும் ஜங்குக்கு என்னம்மா ஆச்சு, என்ன ஜிமின் ஓகே தானா, ஏன் நீங்கள் இப்படி போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நீ வெயிட் பண்ணு, நான் எல்லாம் ஓகே தான், நான் வந்து ஃபார்மசி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து அங்கேருந்து போயிடுறான். இவங்க 2 பேரும் அப்படி கன்ஃபியூஸ் ஆகி பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பக்கம் யூன்மின் ரூமில் வந்து ஜிமின் வந்து படுத்திருக்கான். அப்போ பார்த்தா பக்கத்துலேயே யூங்கி வந்து உட்காந்துருக்கான். ஜிமின் நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நான் ஓகே தான், நான் டயர்டாக தான் இருக்கேன், நான் தூங்கி அனுப்பிச்சா சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். சரி அப்போ நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போல் உன் பக்கத்துலேயே இருந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யூங்கி சொல்கிறான். இல்லை உனக்கு வேலை இருக்குன்னு நீ போய், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். அப்போ பார்த்தா அந்த நேரத்தில் ஜின்னும் டேஹுங்க வந்து உள்ளக்குள்ளே வராங்க. ஆமாம் இங்கே நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி டபுள் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜென் வந்து சொல்கிறான். சொன்னோன்னே இவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகி பார்க்குறேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. நீ ஃபஸ்ட்டு போய் கொஞ்சம் நேரம் வெளில வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நான் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். நான் தான் சொல்கிறேன்ல நீ போய் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜென் சொல்கிறான். உடனே வந்து இவங்கியும் அங்கேருந்து வெளில போயிடான். அப்போ பார்த்தா ப்ரெக்னென்சி கிட் வந்து ஜின் வந்து ஜிமின் கிட்ட தரான். நீ போய் இதை வந்து செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அதுவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். கேட்டவுடனே வந்து ஜென் வந்து ஆமாம் சிம்டம்ஸ்லாம் அது மாதிரி தான் இருக்குது, நீ போய் வந்து செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஹாப்பி ஆகி ஜிமினை வந்து ஹக் பண்ணுறான். ஓ மை காட் ஜிமின் கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து நம்ம இன்னும் செக்கே பண்ணலட்டே, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து போகிறான். எல்லாம் எடுத்துகிட்டு ஜிமின் வந்து வெளில வரான். வெளில வந்து அந்த கிட்ட வந்து ஜின் கிட்ட தரான். தந்தோடனே ஜின் வந்து அதை பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடுறான். ஜிமினை வந்து ஹக் பண்ணுறான். நீ வந்து அம்மாவாக போகிற அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே வந்து ஜிமினும் ஹாப்பி ஆயிடான். ஓ மை காட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜிமின் கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங்கும் சேர்ந்து ஹக் பண்ணுறான். எனக்கும் நம்பவே இல்லை, நான் வந்து பாட்டியாக போகிறேன்னா அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். சரி வாங்க நம்ம கீழே போய் இவங்க கிட்டே போய் இந்த விஷயத்த சொல்லுவான், அவன் வந்து ஒரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் கீழே வராங்க. இந்த பக்கம் பார்த்தா இவங்க வந்து ஜின் வந்து வெளில போன்னு சொன்னோடனே கீழே வந்து உட்காரான். அப்போ பார்த்தா நம்ஜுன் வந்து கேட்குறான், நீ ஓகே தானே, ஜிமின் வந்து ஓகேவா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே எனக்கு தெரியல, அம்மா வந்து என்னை வெளில போன்னு சொன்னாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். அப்போ பார்த்தா அவங்க ரூம்லேருந்து கத்துற சவுண்டு கேட்குது. இவங்க 3 பேர் வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி அங்கே ஜிமின் ரூமை வந்து பார்க்குறாங்க, என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தா இவங்க 3 பேரும் கீழே வராங்க. வந்தோடனே என்னாச்சு, நீ ஓகே தானே ஜிமின் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து போய் கேட்குறான். ஜிமின் வந்து அப்படியே ஷையாகி கீழே பார்த்துட்டே நிற்கிறான். அப்போ வந்து இவங்க வந்து என்னம்மா என்னதான் ஆச்சு, நீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜின்னை பார்த்து இவங்க வந்து கேட்குறான். கேட்டோடனே இல்லை நான் சொல்ல மாட்டேன், ஜிமின் தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜின் வந்து யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே யூங்கி அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே யூங்கி வந்து எஸ் பேபி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நீ வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக வந்து சொல்கிறான். சொன்னோடனே வந்து யூங்கி வந்து நீ என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து நீ வந்து அப்பா ஆக போகிற அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இவங்க வந்து ஹாப்பி ஆகிடான். ஹாப்பி ஆகி ஜிமினை வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி வந்து சுற்ற ஆரம்பிக்கிறான். உடனே வந்து ஜின் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, அவனை ஃபஸ்ட்டு கீழே இறக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட வந்து சொல்கிறான். சொன்னோடனே சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஜிமினை கீழே இறக்கி விடுறான். இவங்க எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு மட்டும் கொஞ்சம் சேடாக ஃபீல் பண்ணுறான். அவன் வந்து ஃபேக் ஸ்மைலை போட்டுட்டு இவங்க கிட்டே போகிறான். போய் கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லி
இவங்க வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணோடனே நீ வந்து சித்தப்பா ஆக போகிற அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான்னு சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே ஜிமினை பார்க்குறான். கங்க்ராஸ் அப்படின்னு சொல்லி ஜிமின்கிட்டேயும் சொல்கிறான். சொன்னோடனே அவன் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து ஜின்னை பார்க்குறான். நான் வந்து இப்போ ஆஃபீஸ் கிளம்புறேன், எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அங்கேருந்து போயிடறான். போனோடனே ஜின் வந்து இப்போ வந்து நீ வந்து ஃபுல்லாக மூவ் ஆன் ஆயிடுவ அப்படின்னு சொல்லி ஜின் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். நீ இன்றைக்கி ஆஃபீஸ்லாம் வர வேணாம், நீ வந்து ஜிமின் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து இவங்ககிட்ட சொல்கிறான். சொன்னோடனே சரிப்பா தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். நானும் இப்போ வந்து ஆஃபீஸ் கிளம்புறேன், நம்ம வந்து பாட்டி தாத்தா ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து ஹாப்பியாக வந்து ஜின்கிட்ட வந்து சொல்கிறான். சொன்னோடனே அதுக்கு இன்னும் டைம் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்லி ஜின் வந்து நம்ஜனை சொல்கிறான். ஸோ ராத்திரி ஆயிடுது. ராத்திரி ஆனோடனே எல்லோரும் அப்படியே ஹாப்பியாக உட்காந்து ஃபுல் ஃபீஸ்ட் வந்து ஜிமின் ப்ரெக்னென்ட் ஆனதுனால எல்லோரும் வந்து விருந்து மாதிரி சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ஜின் வந்து டேங்கிட்ட சொல்கிறான், நீனும் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து இல்லை ஜங்குக்கு வரட்டும், ஜங்குக்கு வந்தோடனே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின்னும் சரின்னு சொல்லி விட்டுறான். அப்புறம் டின்னர் முடிஞ்சோடனே எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. அப்போ பார்த்தா ஜின் வந்து அப்படி கொஞ்சம் சேடாகவே என்னமோ யோசிச்சுட்டே அப்படியே உட்காந்துருக்கான். அப்போ வந்து நம்ஜன் வந்து நீ என்ன யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜின் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, இதை பற்றியும் யோசிக்கலை அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். உடனே வந்து நம்ஜன் வந்து உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா, நீ சொல்லு என்ன ஆச்சு, உன் மனசில் என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஜின் கிட்ட வந்து கேட்குறான். அப்புறம் வந்து ஜின் வந்து அப்படியே நம்ஜனையே பார்த்துட்ருக்கான். ஒன்றும் இல்லை, நான் வந்து ஜங்குக்கை பற்றி தான் நான் வந்து ஒரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். ஏன் ஜங்குக்கு என்ன ஆச்சு, அவன் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். அது வந்து அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்ல வரான். அப்படி நம்ஜன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீ ஏன் இவ்வளோ தயங்குற, நீ சொல்லு, என்கிட்ட தானே சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே வந்து ஜின் வந்து ஜங்குக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தனை காதலிச்சான் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜன் வந்து என்னது அப்படின்னு சொல்லி ஷாக்காகி கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறேன்னு சொன்னோடனே நம்ஜன் வந்து அதனால தான் அவன் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மேரேஜில் வந்து இஷ்டமே இல்லாத மாதிரி இருந்தானா, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம வந்து அவனை வந்து இந்த மேரேஜ்க்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம்ல அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து இதோட மோசமான ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜன் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் என் காதலிச்ச பையன் வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் வந்து அப்படி ரொம்ப ஷாக்காகி பார்த்துட்ருக்கான். பார்த்தோன்னே வந்து நான் வந்து ஜங்குக்கிட்ட வந்து பேசினேன் இதை பற்றி, நான் வந்து அவனை வந்து மூவ் ஆன் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து அவன் வந்து ஆன மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஆனால் ஜிமின் வந்து ஆயிருக்கான், நீ வந்து உனக்கே அது தெரியும், அவன் வந்து இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், அதனால் அவன் கண்டிப்பாக மூவ் ஆன் ஆகிட்டான். ஆனால் ஜங்குக்கு வந்து இன்னும் ஆகவே இல்லை. இன்றைக்கி வந்து அவன் எப்போ ப்ரெக்னென்ட்டுன்னு சொன்னாலும் அப்போ வந்து ஜங்குக்கு வந்து ஹாப்பியாக இல்லை. நான் வந்து அவன் கண்ணை வந்து பார்த்தேன், கொஞ்சம் வந்து அவனுக்கு வந்து பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். நான் வந்து ஜங்குக்கிட்ட வந்து பேசினேன், ஆனால் அது வந்து ஒர்க் ஆகுதான்னு எனக்கு வந்து தெரியலை. எனக்கு வந்து டேஹுங்கை பற்றி தான் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான். உடனே வந்து நம்ஜன் வந்து ஜின்னை வந்து ஹக் பண்ணுறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம எல்லோரும் இருக்கோம்ல அவங்களுக்காண்டி, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். அதை தான் நானும் நினச்சிட்ருக்கேன். ஆனால் வந்து டேஹுங் வந்து அவனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கான், என்னால் பார்க்க முடியுது. ஜங்குக் தான் இன்னும் டேஹுங்கை பற்றி அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவன் வந்து ரியலைஸே பண்ணலை அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜன் வந்து எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்படி ஹக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதான் கைஸ் எபிசோட் 15. ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பை பாய், டேக் கேர்.